தனி இல்லாமல் மகன் இல்லாமல் வேதனைப்படுவார். நிச்சயமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு மகன் இல்லாமல் வேதனைப்படுவார். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடியே உதயநிதி மரணம் வரும் நம்பிக்கையோடு இருக்க, கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உதயநிதி இறந்துருவார். அதனால மகன்லாம் வேதனைப்படுவார். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனைப்படுவான் உடனே அப்படின்னா முதலமைச்சர் பதவி முடிவு கோருகிறது. ஆட்சி அதிகாரம் இல்லாமல்னா முதலமைச்சர் பதவி இல்லாமல் திமுக ஆட்சி இல்லாமல் வேதனைப்படுவார் உடனே. எடிஎம்கே ஆட்சி தான் வரப்போம். எடிஎம்கே ஆட்சி சொல்ல முடியாது. திமுக முக ஸ்டாலினுக்கு அவர் ஆட்சி கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. அவர் ஆட்சி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராது, அவர் முதலமைச்சர் கிடையாது. அதை கடை சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு. எனவே 2026 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அல்ல, திமுக ஆட்சி அல்ல, வேறு யார் முதலமைச்சர் என்பதை பின்னாடி கடவுள் சொல்லுவார். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்தை கொண்டிருக்கிறேன். முக ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள் கத்தை கொண்டிருக்கிறார். 2001 முதலமைச்சர் ஆக்குனது எந்த கடவுள். அதை சொல்லிட்டான். 5 திக்கத்தை சொல்லியிருக்கிறாரு.